ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு saree ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம பல்லு ஃபிளீட்ஸை பாருங்க, அயனிங்கே பண்ணாம பல்லு ஃபிளீட்ஸ் எடுத்துட்டு சூப்பரா மயில் தூங்க மாதிரி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃபிளீட்ஸ் எடுத்து முடிச்ச பிறகு அயனிங்கே பண்ணாம பாருங்க, ஃபிளீட்ஸோட இது பல்லு ஃபிளீட்ஸ் மயில் தோகை மாதிரி வந்திருக்கு. இப்போ வாங்க பல்லு ஃபிளீட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பார்டர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்டர் ஃபர்ஸ்ட் ஃபிளீட்ஸை கரெக்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிளீட்ஸை நீங்க இந்த மாதிரி உள்ளுக்கு ஒன்று விட்டு மடிக்கும் போது நம்மளுக்கு குட்டி குட்டி பல்லு ஃபிளீட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு நியர்லி 10 to 12 ஃபிளீட்ஸ் கிட்ட வரும். இந்த மாதிரி பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ உங்களுக்கு ஈஸியா இது புரியுற மாதிரி இருக்கும். நீங்க இதை பார்த்து நீங்களே ட்ரை பண்ணி saree ஃபிளீட்ஸ் எடுத்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல்லு ஃபிளீட்ஸ் எடுத்து முடிச்ச பிறகு நம்ம பின் பண்ணறதுக்கு அதை கரெக்டா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணும். ஸோ ஃபிளீட்ஸ் ஏதாவது இன்சைட்ல உள்ள மடங்காம கரெக்டா அதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பின் பக்கமா ஒரு பின் பண்ணிடணும். சார் பல்லு ஃபிளீட்ஸ் நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். இப்ப நம்ம பல்லு ஃபிளீட்ஸ் சாரியோட பேக் சைட்ல இந்த மாதிரி பின் பண்ணிடணும். இந்த மாதிரி பின் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம சாரியை கிளிப் பண்ணிட்ட பிறகு ஃபிளீட்ஸை கரெக்டா ப்ராப்பரா வச்சு அரேஞ்ச் பண்ணணும். உள்ளுக்கு எந்த ஃபிளீட்ஸும் உள்ள விடாம கரெக்டா ப்ராப்பரா எடுத்து இந்த மாதிரி ஒண்ணு விட்டு ஒண்ணு கரெக்டா நம்ம இந்த கையில ஜாயின் பண்ணும்போது ஃபிளீட்ஸ் கரெக்டா உங்களுக்கு அரேஞ்ச் ஆயிடும். பாருங்க, ஃபிளீட்ஸ் எதுவுமே நம்ம வெளியே விடல. ஸோ இந்த மாதிரி உள்ள இருக்க ஃபிளீட்ஸ் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணதுனால ஃபிளீட்ஸ் எல்லாம் பஃப்னு தூக்கி இல்லாம கரெக்டா ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு அயனிங் பண்ணீங்கன்னா சூப்பரா பல்லு ஃபிளீட்ஸ் கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாரியோட பேக் சைட்ல திருப்பி ஒரு பின் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பின் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ஒரு பின் பண்ற மாதிரி வரும். ஸோ நியர்லி பல்லு ஃபிளீட்ஸ் நம்ம ஒரு 3 டைம்ஸ் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நம்ம பின் பண்ற மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் பின் பண்றோம். இப்ப நம்ம சாரியோட பேக் சைட்ல செகண்ட் பின் பண்றோம். பின் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பி அதே மாதிரி கிளிப் பண்ணிட்டு தேர்ட் டைம் கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணி அதுவும் பேக் சைட்ல நீங்க பின் பண்ணிட்டு நியர்லி நம்மளுக்கு ஒரு 3 டைம்ஸ் எடுத்து பின் பண்ற மாதிரி இருக்கும். அது சாரியோட பல்லு ஃபிளீட்ஸோட ஹைட்டு நம்ம கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி பின் பண்ணணும். ஸோ நியர்லி ஃபர்ஸ்ட் ஒரு பின், செகண்ட் ஒரு பின், தேர்ட் பின். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணி முடிச்ச பிறகு இப்ப நம்ம செஸ்ட் ஃபிளீட்ஸ் கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிளீட்ஸ் எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி 10 to 12 ஃபிளீட்ஸ் எடுத்த மாதிரி சின்னதா இந்த மாதிரி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா செஸ்ட் ஃபிளீட்ஸ் இப்ப ரெடி ஆயிடும். செஸ்ட் ஃபிளீட்ஸ் எப்படின்னா நம்ம சாரிக்கு பல்லு ஃபிளீட்ஸ் எப்படி 3 டைம்ஸ் எடுத்து மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பின் பண்ணமோ அதே மாதிரி பல்லு ஃபிளீட்ஸ் முடிஞ்ச பிறகு செஸ்ட் ஃபிளீட்டை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாட்டி இந்த மாதிரி சின்னதா ஃபிளீட்ஸ் எடுத்து முடிச்ச பிறகு செகண்ட் டைம் இப்ப இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் எடுக்கணும். இது நம்மளுக்கு சைட்ல போற சாரியோட பக்கமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டைம் இதே மாதிரி ஃபிளீட்ஸ் எடுக்கிறது இந்த ஃபிளீட்ஸ் உங்களுக்கு பேக் சைட் போற சாரியோட பார்ட்டா இருக்கும். ஸோ நியர்லி நம்ம செஸ்ட் ஃபிளீட்ஸ், சைடு ஃபிளீட்ஸ், பேக் ஃபிளீட்ஸ் நியர்லி 3 டைம்ஸ் இதே மாதிரி ஃபிளீட்ஸ் எடுத்து ரெடி பண்ணி அயனிங் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு இப்ப சாரியோட ஃபிளீட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடும். சென்டர் ஃபிளீட்ஸ் எடுக்க போறோம். சென்டர் ஃபிளீட்ஸும் குட்டி குட்டியா தள்ளி இந்த மாதிரி வைக்கிறதுனால ஃபிளீட்ஸ் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்ப நார்மலா நம்ம ஒரு ஃபிளீட்ஸ் எடுத்தா சென்டர் ஃபிளீட் 4 to 5 தான் வரும். இந்த மாதிரி குட்டி குட்டியா எடுக்கனால நம்மளுக்கு 6 to 7 ஃபிளீட்ஸ் கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களே சாரி ஃபிளீட் கூட நீங்க இதை பார்த்து அயனிங் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்ப மீடியம் சைஸ்ல பண்ணும். ஸோ செஸ்ட் ஃபிளீட்ஸை இந்த மாதிரி கரெக்டா அரேஞ்ச் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாரியை தூக்கி விட்டீங்கன்னா மீதி இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை அப்படியே மடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இப்ப இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் டைம் சாரி எடுத்து தூக்கி விட்டாச்சு. தூக்கி விட்ட பிறகு இந்த கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை அப்படியே சாரியை நம்ம ஃபோல்ட் பண்ணும். ஃபோல்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல இருக்கிறது ஒரே வாட்டி தான் மடிக்கணும். செகண்ட் இந்த லாஸ்ட்ல இருக்க சாரியோட கிளாத் 2 வாட்டி மடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நியர்லி 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பாருங்க, இந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டோட ஷேப் கரெக்டா இந்த அளவுக்கு சைஸ் இருந்தா போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு சாரியை இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் ஃபிளீட்ஸ் கரெக்டா இந்த மாதிரி வந்துடும். ஸோ முடிஞ்ச பிறகு பல்லு ஃபிளீட்ஸை 2 மடிப்பு மடிச்சுட்டு சாரியோட உள் பக்கத்துல அழகா வச்சு அரேஞ்ச் பண்ணீங்கன்னா சாரியோட பாக்ஸ் ஃபோல்டு இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடும்.
இப்போ நம்மளுக்கு saree ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா நீங்க பாத்தீங்கன்னா saree ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி எடுக்கிறது, எப்படி அயனிங் பண்ணிடுறது, எப்படி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறது கிளியரா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், saree எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கும், உங்க ஃபீட்ஸ் பக்காவா இருக்கும். நம்ம இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணதுனால saree கட்டும் போது ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, saree அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இந்த மாதிரி saree கவர்ல வச்சு அரேஞ்ச் பண்ணி கரெக்டா உள்ள வச்சு நம்ம சாரியோட அந்த கவரோட ஜிப்பை போட்டீங்கன்னா நீங்க எங்கேயோ டிராவல் பண்ணும்போது கூட அழகா நம்ம லக்கேஜ் பேக்ல வச்சு எடுத்துட்டு போகலாம். இது சாரியோட இது மடிப்பு கலையாம இருக்கும். ஸோ saree கட்டும் போது நம்மளுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே வாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.